ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்துக்காக புதுசாக பழச்செடிகள்லாம் வாங்கியிருக்கேங்க. இது வந்துட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு நர்சரியில் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துதாங்க இதை ஆர்டர் போட்டேன். லிச்சி, அதுக்கப்புறம் யானைக்காது அத்தி, மங்குஸ்தான், சாதா பூனே ரெட்டு அத்தி, இந்த மாதிரி கொஞ்சம் செடிங்களை தாங்க வாங்கியிருக்கேன். எக் ஃப்ரூட்டுமே வாங்கியிருக்கேன். அவங்க அழகாக பேக் பண்ணி தாங்க அனுப்பிச்சிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 2 அத்தி பூனே ரெட் அத்தி வாங்கினேங்க. அதில் ஒரு அத்தி வந்து சுத்தமாக டேமேஜ் ஆகிட்டு இருந்தது. அது அவ்வளோதான், போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆப்பிள் பியர் வந்துட்டு ரெட்டும் க்ரீனும் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பியர் ஆப்பிள், பேரிக்கான்னு சொல்லுவோம்ல, அதுவுமே வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் பூனை ரெட்டி. அது ஃபுல்லாக போயிடுச்சு ஒரு செடி. கிராஃப்டட் செடி அப்படின்னு தாங்க நான் ஆர்டர் போட்டேன். லிச்சி, லோங்கன், இந்த மாதிரி எக் ஃப்ரூட், மங்குஸ்தீன் எல்லாமே வந்து சீட்லிங்கில். இது வந்து மங்குஸ்தீன் செடி. அப்படியே எனக்கு சீடில் கொடுத்துட்டாங்கங்க. நான் கிராஃப்டடாக இருக்கும்னு நினச்சேன். ரேட் அதிகமாக தான் இருந்தது. ஓகே, கிராஃப்டடுன்னு நினச்சேன். பார்த்தா சீட்லிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ரெண்டும் வந்து பூனை அத்தி. ஆக்சுவலாக நான் பக்கத்தில் நர்சரிக்காரவங்க வந்து விற்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து வாங்கினேன். இதே அளவு தான் 160க்கு வாங்கினேன். இங்கே வந்து இந்த நர்சரியில் இது வந்து எக் ஃப்ரூட்ங்க. இதுவுமே சீட்லிங் தான். நான் பூனை அத்தி வந்துட்டு 160க்கு வாங்கியிருந்தேங்க. ஆனால் இங்கே ரேட் அதிகமாக இருக்குங்க. குவாலிட்டியுமே சுமாராக தான் இருந்தது. ஓகே, நான் போட்ட ஆர்டரை விட அவங்க கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி கேட்டதுக்கப்புறம் நான் மறுபடியும் வேறு மிஸ் ஆகிடுச்சிங்க. மறுபடியும் நான் வந்து கொரியர் சார்ஜ் போட்டு மறுபடியும் வாங்க முடியாது. அவங்க ரீஃபண்ட் பண்ண சொல்லிட்டேன். ஒரு செடி ஃபுல்லாக போயிடுச்சுங்க பூனை ரெட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்னமோ எங்கேயாவது பார்த்தோன்னா செடி வாங்கி உடனே வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஆனால் இப்போ இந்த மாதிரி பேக்கிங்லாம் பார்த்தா ஆன்லைனில் செடி வாங்குறதுக்கே பயமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னாங்க. அனுப்புனதுக்கப்புறமா இதை அப்படியே தண்ணி ஊற்றி நயலில் வைங்க, வந்துரும்ன்றாங்க. சுத்தமாகவே போயிடுச்சு. இது எப்படிங்க வச்சா வரும்? ஓகே, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட கேரண்டியாக வந்து நல்ல பேக்கிங்கோடு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏதாவது ப்ராப்ளம் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஷூரிட்டியுமே நம்ம அவங்கக்கிட்ட கேட்கணுங்க. நாங்கள் இதை கொண்டு போய் தண்ணி ஊற்றி ஒரு 1 வீக் போல் நம்ம கிளைமேட்டுக்கு மாறுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நட சொன்னாங்கங்க. ஆப்பிள் செடியுமே வந்து நம்ம ஹாட் கிளைமேட்டுக்கு வர மாதிரி ஒரு 4 செடி வாங்கியிருக்கோங்க நம்ம. அது எப்படி வருதுன்னு தெரியல. ஓகே, நம்மளுமே ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். நம்ம தோட்டத்தில் ஆல்ரெடி அவகோடா செடி ஒரு 120 செடி நட்டு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு சீட்லிங்கில் தான் வந்துட்டு ட்ரை பண்ணலான்னு இருந்தோம். அது லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப்டடு வாங்கினோங்க. பெங்களூர்லேருந்து வாங்கி வச்சோம். அது நிறைய டேமேஜு. ஸோ அதுக்கப்புறம் சீட்லிங்லேயே ஒரு 50 கன்று வாங்கி அது அந்த அந்த காஞ்ச இடத்துலலாம் நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். சரி, ஓகே, இதையுமே வாங்கி போடலாமே அப்படின்னு சொல்லி நட்டு இருக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் லிச்சி. இதுவுமே வந்து சீட்லிங்கில் தான் கொடுத்துருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடுறப்போ நம்ம அப்டேட் பார்ப்போம். இப்போ நம்ம கொண்டு போய் வாட்டர் ஆப்பிள் நட்டு இருக்கோங்க. அதுக்கு கீழே நயல் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இன்னொன்று இதுதான் வந்து பேரிக்காய் செடிங்க. இது தெரியல, பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா, அதனால் சரியாக இருக்குது. இதில் வந்து ஒரு மிளகு செடி வாங்கியிருந்தேங்க. 90 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. 190 ருபீஸோ. பட் நான் செடி மிளகுன்னு வாங்கினேன். அது செடி மிளகு மாதிரி தெரியல, கொடி மிளகு மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆன்லைனில் வாங்குகிறப்போ செக் பண்ணி நல்ல வெப்சைட்டாக நல்ல நர்சரியான்னு வாங்கி பார்த்தவங்கக்கிட்ட ஏதாவது ஃபீட்பேக் கேட்டு வேணால் வாங்கி வைக்கலாங்க. இங்கே பாருங்கள், குட்டியாக இருக்குது. கொடி மிளகு மாதிரி தான் இருக்குது, செடி மிளகு மாதிரி இல்லை. ஓகே, பரவாயில்லைங்க. என்ன செய்கிறது, ஒவ்வொருத்தர் மாதிரியே எல்லாமே நேர்மையாக இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.